உண்மையான காதல் எப்போதும் திருமணத்தில் முடிவதில்லை. அபூர்வ ராகங்கள் படத்தில் ஒன்றாக நடித்த கமல்ஹாசனும் ஸ்ரீவித்யாவும் அப்போது மிகவும் நெருக்கமானார்கள். அந்த நட்பு பின்னர் காதலாக மாறியது. திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருவருக்கும் இருந்ததாக ஸ்ரீவித்யா ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். ஆனால் அவரது தாயார் அந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றும், அதை கேட்ட கமல்ஹாசன் கோபமாக அங்கிருந்து கிளம்பிச் சென்றதாகவும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். பின்னர் கமல்ஹாசன் தன்னை மீண்டும் சந்திக்கவோ பேசவோ இல்லை என்றும், சில காலத்திற்குப் பிறகு அவர் வாணி கணபதியை திருமணம் செய்து கொண்ட செய்தியை தெரிந்து கொண்டதாக ஸ்ரீவித்யா கூறியுள்ளார். பின்னர் ஸ்ரீவித்யா ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்தார். ஆனால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவில்லை. சில ஆண்டுகளிலேயே அந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்தது. 2003ஆம் ஆண்டு அவருக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. 3 ஆண்டுகள் சிகிச்சை பெற்றும் உடல்நிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டது. நடிகை குட்டி பத்மினி கூறியபடி ஸ்ரீவித்யாவின் கடைசி ஆசைகளில் ஒன்று கமல்ஹாசனை ஒருமுறை சந்திப்பதுதான். அந்த தகவல் கமல்ஹாசனுக்குச் சென்றதும் அவர் சென்று ஸ்ரீவித்யாவை சந்தித்தார். பின்னர் 19 அக்டோபர் 2006 அன்று 53 வயதில் ஸ்ரீவித்யா காலமானார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பேட்டியில் கமல்ஹாசன் கூறிய வார்த்தைகள் இன்று வரை பலரின் மனதை நெகிழ வைக்கின்றன. ஸ்ரீவித்யா என் காதலி. எல்லா காதலும் திருமணத்தில் முடிவதில்லை. சில காதல்கள் என் மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கதை உங்களை நெகிழ வைத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து, இதுபோன்ற மறக்க முடியாத தமிழ் சினிமா கதைகளுக்காக எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.